உத்தரப்பிரதேசம் ரேபரேலியை சேர்ந்தவர் ராஜீவ். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புன்னா, இவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். ஒரு 10 பேர் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி, இப்படி பெரிய குடும்பம். வறுமை காரணமாக என்ன பண்ணியிருக்கிறாப்புல, சவுதிக்கு ஏற்பாடு பண்ணி வந்திருக்கிறாரு. வந்ததில் ஏஜென்ட்டு மோசமானவன். அவன் என்ன பண்ணிட்டான், இவரை வந்து ரொம்ப கடினமான வேலைகள், டிரைவர் வேலையாக இருந்தாலும் கடினமான வேலைகளை கொடுத்து இவனை வந்து சாப்பாடு தண்ணிலாம் சரியாக கொடுக்கறதில்ல. சில பேர் இருக்கிறானுங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நல்ல ஆட்களாக பார்த்து தான் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளிநாடுகளுக்கு வரணும். இது மாதிரி அவசர கதியில் யாராவது எப்படியாவது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோன்னாக்க இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடைசியில் சாப்பாடு தண்ணிலாம் பிரச்சனையாக இருக்கிறப்போ இந்த ராஜீவ் என்ன பண்ணியிருக்காப்புல, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய், சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்தியாவுக்கு வந்து யமன் வழியாக போயிட்டாக்க ஈஸியாக போயிடலாம், பார்டரில் தாண்டி போயிட்டாக்க அப்படின்னு சொல்லி எவனோ கிறுக்கானுங்க ஐடியா சொல்லியிருக்கானுங்க. அதை நம்பிக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, ரியாத்துலேருந்து யமன் பார்டருக்கு எப்படியோ மறைஞ்சிக்கிருந்து போயிருக்கிறாப்புல. அந்த யமன் பார்டரில் தான் இப்போ தான் பயங்கரமாக செக்யூரிட்டிலாம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் அந்த பையன் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து போலீஸ் என்ன நினைப்பாங்க, இவன் வந்து உளவு பார்க்குறானா, எதுக்கு வந்தான், அவன் பார்டருக்கு எதுக்கு வரான், இப்படி பல கேள்விகள் இருக்குது. இவர் முறைப்படி என்ன பண்ணியிருக்கணுன்னாக்க, இது மாதிரி வந்த ஸ்பான்சர்ஸை கொடுத்த வேலை ஒன்று, அவன்கிட்ட பேசின வேலை ஒன்று அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும், நேராக எம்பாசிக்கு போயிருக்கணும். அப்படி இல்லையா, லேபர் கோர்ட்டு இங்கே இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான கோர்ட்டு, பலருக்கு நீதி கிடச்சிருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நேராக லேபர் கோர்ட்டை அணுகியிருக்கலாம். அது இல்லாமல் யாரோ ஐடியா கொடுத்தாங்கங்கிறதுனால யமன் பார்டருக்கு தப்பிச்சு ஓடி போய் அங்கே உள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. இஸ்ரேல், யமன் தீவிரவாதிகள், இப்படி பல பிரச்சனைகளை வந்து சவுதி எதிர்கொள்கிறதுனால அங்கே வந்து டைட் செக்யூரிட்டியாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ ரியாத் ஜெயிலில் இருக்கிறாப்புல. அதனால் இவர் என்ன பண்ணணும், இந்த செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் யோகி ஆதித்யநாத், பிரதமர் மோடி மற்றும் இங்கே இந்தியன் எம்பாசி, இது மூலிமா ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி அந்த அப்பாவி இளைஞனை மீட்டு திரும்பவும் தாயகத்துக்கு அனுப்பணும், அல்லது வேறு வேலைகள் வாங்கி கொடுக்கலாம். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? சவுதி அரேபியாவில் பல ஆண்டுகளாக டிரைவராக பணிபுரிகிறார் இந்த இந்து சகோதரர். அநேகமாக அது கேரளாவாக இருக்கும். இந்த நபர் வந்து பல ஆண்டுகள் வேலை செய்கிறாப்புல. அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. அப்போது தன்னுடைய முதலாளியை கூப்பிட்றாப்புல, திருமணத்தை வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து முதலாளியும் இந்தியாவுக்கு வந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு அதாவது சவுதிகள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை அந்த மாப்பிள்ளைக்கு அணிவித்து சந்தோஷப்படுறார். இவர் மனசில் அவர் ஒரு ஹிந்துங்கிற எண்ணெல்லாம் இல்லை, ஒரு மனிதன், ஆதமுடைய மகன், அவ்வளோதான். அந்த ஒரு பார்சியாலிட்டி கூட அவங்க பார்க்கல பாருங்கள். முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கனாக்க அதற்குரிய பலனும் கிடைக்கும். அரபு நாடுகள் ஃபுல்லாகவே, டோட்டலாகவே, வளைகுடா ஃபுல்லாகவே அப்படி தான் அங்கே வந்து. ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தாக்கத்தான் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வீடுகளை போய் புல்டோசர் விட்டு இடிக்கிறது, பக்கத்துலேயே வந்து ஹிந்து வீடு இருக்கும், அவன்கிட்டையும் அந்த எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்காது. பழைய காலத்தில் வந்து அதிகமாக வந்து புறம்போக்கு நிலத்துலேயே வீடு கட்டியிருப்பாங்க. அவன் 50 வருஷமாக அங்கே இருந்துக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கிறான். பக்கத்தில் இருக்க ஹிந்து வீட்டை விட்டுருவாங்க, இது முஸ்லீம் வீடா, இடித்து தள்ளு அப்படின்னு சொல்லி இடித்து தள்ளுறதெல்லாம் பார்க்குறோம். முஸ்லீம்கள் இளைஞர்களை கைது செய்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் வெளியில் தெரியாது. இப்போ வந்து जो लोग हिंदू मुस्लिम के नाम पे लड़ रहे हैं उसको इस वीडियो को देखना चाहिए. देखिए, सऊदी के शेख है और इसके घर में ये ड्राइवर भाई ड्राइवर का काम करता है. जब इसके घर पे इंडिया में इसका शादी हो रहा था तब अपने कपिल को बुलाया है सऊदी अरब से, और उसका कपिल आ भी गया. और देखिए कितना प्यारा गिफ्ट लेके आया, उसको गिफ्ट भी पहना रहे और सब आदमी हंस रहा है.
देखिए कितना खुशी का बात है। हिंदू मुस्लिम இப்படி வந்து இவ்வளோ பிரியமாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஊபியிலலாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்பப்போ வீடியோவாக போய் எல்லா வளைகுடா அரபுகளும் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அவர்கள் மனசில் வந்து இந்த இப்படி நம்ம நடந்துக்கிட்டோம், இப்படி முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே, நாமே வந்து இந்துக்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படி நினச்சாக்க எத்தனையோ குடும்பங்கள் இப்போ ஊருக்கு வர வேண்டியதாக இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு எதிர்காலமும் சூனியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இந்த இந்துத்துவாக்கள் சங்கிகள் கொஞ்சமாக சிந்திக்கணும். இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்துக்கள் தான் அதிகமாக. அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கிட்டு வருங்காலங்கள்லையாவது நல்ல நிலைமைக்கு நம்ம நாட்டை கொண்டு வரும். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? தமிழக வரலாற்றில் வந்து சமண கழுவேற்றம்ங்கிறது வரலாறுகளில் பொறிக்கப்பட்ட ஒன்று. சாமணத்தம் என்ற இந்த இடத்தில்தான் தோல்வியுற்ற அனைத்து சமணர்களும் ஒவ்வொருவராக கழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இந்த இடம்தாங்க அது. கிபி 5, 6, 7ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண சமயமும் பௌத்த சமயமும் பெரிதும் செழித்து வளர்ந்திருந்தது. சைவ வைணவ மதங்கள் முடங்கி கிடந்தன. மக்களில் பெரும்பாலோர் சமணராகவும் பௌத்தராகவும் இருந்தனர். நாட்டை ஆண்ட மன்னர்களும் சமண பௌத்த மதங்களை தழுவியிருந்தனர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சைவ அடியார்களான நாயன்மார்களும் வைணவ அடியார்களான ஆழ்வார்களும் பக்தி இயக்கத்தை ஆயுதமாக கொண்டு சமண பௌத்த மதங்களை அழித்திட முற்பட்டனர். சமண சமயம் பல விதத்தில் தாக்கப்பட்டது. கொடுமைப்படுத்துதல், கழுவேற்றுதல், கொலை செய்தல், கலகம் விளைவித்தல், நிலபுலங்களை கவர்தல் முதலிய செயல்கள் நிகழ்ந்ததை காண்கிறோம். இந்துக்கள் சமண மதத்தை அழித்த செய்திகள் பல உள்ளன. மயிலை சீனி வெங்கடசாமி, சமணமும் தமிழும், பேஜ் 68. எந்த அளவு நமது முன்னோர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்க வந்தேரிகள்னால. அடுத்து பாருங்கள், கழுவிலேறிய சமணர்கள். பாண்டியவரசர் குலச்சிறை நாயனாரை நோக்கி சமணரை கழுவேற்றி முறை செய்யுமாறு பணித்தார். பிள்ளையார் அவர் செய்த சிவாபராதங்கருதி விலகாது இருந்தார். குலச்சிறை நாயனார் முறை செய்ய சமணர் யாவரும் கழுவேறி மாண்டார்கள். சதாசிவ செட்டியார், தேவார பதிகங்கள், சென்னை. அரசர் குலச்சிறையாரை நோக்கி சமணர்களை கழுவிலை ஏற்று என்று அஞ்சாபித்தார். திடபக்தியுடைய அமைச்சர் குலச்சிறையார் கழுத்தறிகளை நிறையாக நாட்டு வித்து அவைகளில் ஏற்ற அதிபாதர்களாய சமணர்கள் இன்னாயிரம் தானாகவே ஏறினார்கள். அதிபாதர்களாம் பார்த்துங்க. ஏஜி கோமதி அம்மாள், திருத்தொண்டர் பெரிய புராணம், சைவம் வளர்த்த அரசி, கோவில்பட்டி. அமைச்சர் குலச்சிறையார் கழுத்தறிகளை நாட்டிய பின் தோல்வியுற்று நின்ற சமணர் அனைவரும் அத்தறிகளில் ஏறி உயிர் துறந்தனர். வெள்ளைவாரன், பன்னிரு திருமறை வளாறு, அண்ணாமலை பல்கலைக்கழகம். சமணர்கள் அனுபவித்த கொடுமை. மன்னன் சமண விரோதியாகி பாண்டிய நாட்டில் உள்ள சமணர்களை வெட்டி வீழ்த்தி அவர்கள் சொத்து, சுதந்திரம், கோவில், குளம், மடம் முதலியவைகளை கைப்பற்றும்படி தன் சைன்யங்களை ஏவியதோடு தன் முன்னிலேயே அநேக ஆயிரக்கணக்கான சமண முனிவர்களை வலிய பிடித்து கழுமரத்தில் ஏற்றி பதைபதைக்க கொன்றான். பொன்னம்பலம், அப்பரும் சம்பந்தரும், சென்னை, 1983, பேஜ் 28. நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாம் வந்து அன்பும் பாசமும் பிரியமும் நிறைந்த தமிழ் சமூகத்தை, சமணர்களை, பௌத்தர்களை, இந்த சைவர்கள் வந்து வெளிநாடுகளில் வந்தேறிய அந்த வந்தேரிகள் எப்படி கொடுமைப்படுத்தி அந்த மக்களை வந்து கழுவில் ஏற்றி கொண்டார்கள் அப்படிங்கிற இந்த வரலாறை நம்ம வந்து மறக்க முடியுமா? இன்றைக்கி வந்து அதாவது சைவ கோயில்கள் எல்லாம் பௌத்த கோயில்கள், சமண கோயில்களை அத்தனையும் வந்து சைவ கோயில்களாக மாற்றினது யார்? இதே இந்த ஆரியர்கள் தான். அந்த வரலாறுகள்லாம் இன்றைக்கி கல்வெட்டுகள் பதியப்பட்டிருக்குது.